தொடர் சர்ச்சைகள். சினிமா பாணியில் வங்கியை உடைத்து பெருந்தொகை தங்க நகைகள் கொள்ளை. பாடசாலையின் அதிபரின் மோசமான செயல். சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. லட்சக்கணக்கானோரின் வங்கிக் கணக்குகளில் இன்று வைப்பிலிடப்படவுள்ள பணம். குடும்ப தகராறால் கொடூரம். இளம்பெண் வைத்தியரின் மர்மமான மரணம். வவுனியாவில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி மாணவர்கள் பேரணி. தொடர் சர்ச்சைகள். விகாரையில் இருந்து வெளியேற்றப்பட்ட தேரர். ராஜாங்கனை சத்தாரதன தேரர் தான் தங்கியிருந்த விகாரை மற்றும் தனது தனிப்பட்ட பொருட்களையும் கைவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சத்தாரதன தேரரை மகா சங்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மகா சங்க சபை எடுத்ததைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த முடிவை அவர் மேற்கொண்டுள்ளார். விகாரையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சத்தாரதன தேரர் தனது ஆதரவாளர்களை விகாரைக்கு அழைத்து தான் விகாரையில் இருந்து வெளியேறப் போகும் விடயம் குறித்து தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் தனது தனிப்பட்ட உடைமைகள் உள்ளிட்ட அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து அவர் வெளியேறி புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் மாறு செய்தமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய முறையில் சத்தாரதன தேரர் கருத்து வெளியிட்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவ்வாறான பின்னணியில் முதலில் மகா சங்கத்தில் இருந்தும் தற்போது தான் தங்கியிருந்த விகாரையை விட்டும் அவர் வெளியேற்றப்பட்டுள்ளார். சினிமா பாணியில் வங்கியை உடைத்து பெருந்தொகை தங்க நகைகள் கொள்ளை. ஒரகக கேன கோரலைம பிரதேசத்தில் உள்ள கிராமிய வங்கியொன்றின் நகை பெட்டகத்தை உடைத்து பெருமளவிலான தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இந்த திருட்டு சம்பவம் 3 நபர்களால் இன்று அதிகாலை சுமார் 1 மணியளவில் நடத்தப்பட்டுள்ளது. வங்கி வளாகத்துக்குள் நுழைந்த கொள்ளை கும்பல் அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியர்களை கட்டி போட்டுவிட்டு வங்கியின் பின்புறம் உள்ள குளியலறை ஜன்னல் வழியாக வங்கிக்குள் நுழைந்துள்ளது. இதன் பின்னர் கும்பலானது அங்குள்ள பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை கைது செய்யும் விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பாடசாலையின் அதிபரின் மோசமான செயல். மாணவிக்கு நேர்ந்த கதி. பண்டாரவளையில் பாடசாலையில் 5ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 10 வயதுடைய மாணவி ஒருவருக்கு தகாத ரீதியில் தொல்லை கொடுத்த அதிபர் ஒருவர் கைது செய்துள்ளார். கைது செய்த அதிபரை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பண்டாரவளை நீதவான் கெமுனு சந்திரசேகர உத்தரவிட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர் கொஸ்லந்த கெலிபனாவெல பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றின் அதிபராக செயல்பட்டுள்ளார். 56 வயதுடைய அவர் 2 பிள்ளைகளின் தந்தை என தெரியவந்துள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்காக அதிபரினால் பாடசாலை நேரத்துக்கு பின்னர் மேலதிக வகுப்பொன்று நடத்தப்பட்டு வந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி வகுப்பிற்கு வந்திருந்த மாணவர்களில் மாணவி ஒருவரை வகுப்பறையின் பின்புறத்துக்கு அழைத்து சென்று தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அந்த சிறுமி தனது பெற்றோருக்கு தெரிவித்ததை அடுத்து அவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதற்கமைய செய்யப்பட்ட கொஸ்லந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சந்தேக நபரான அதிபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதையும் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்ட புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி ஆடைத்துறை வர்த்தகர்கள் மற்றும் பெரும் முதலீட்டாளர்களுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நீண்ட காலமாக மனித உரிமை அமைப்புகளாலும் சர்வதேச சமூகத்தினராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வரும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை இந்த புதிய சட்ட கட்டமைப்பு முழுமையாக ரத்து செய்யும் என்று ஜனாதிபதி இதன்போது உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு பதிலாக இன்றைய நவீன சமூகத்தின் தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக விளங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களை ஒடுக்குவதே புதிய சட்டத்தின் முதன்மை நோக்கமும் என்று சுட்டினார். அதே நேரம் அரசியல் பழிவாங்கல்களுக்கோ அல்லது தன்னிச்சையான கைதுகளுக்கோ இடமளிக்காத வகையில் நாட்டின் சாதாரண குடிமக்களின் மனித உரிமைகளையும் ஜனநாயக சுதந்திரங்களையும் முழுமையாக உறுதி செய்யும் வகையிலேயே இந்த புதிய சட்டம் மூலம் வடிவமைக்கப்பட்டு வருகின்றது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டார். லட்சக்கணக்கானோரின் வங்கிக் கணக்குகளில் இன்று வைப்பிலிடப்படவுள்ள பணம். அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் ஜூன் மாதத்துக்கான 2ஆம் கட்ட கொடுப்பனவுகள் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி அஸ்வசும உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 2,70,70,025 பயனாளி
பயனாளி குடும்பங்கள் இந்த உதவியை பெற தகுதி பெற்றுள்ளனர். இதற்கமைய தகுதியுடைய பயனாளிகளின் அஸ்வசும வங்கி கணக்குகளில் மொத்தம் 328 கோடி 71,63,750 ரூபாய் வைப்பிலிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை இன்று வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் சபை தெரிவித்துள்ளது. பயனாளிகள் இன்றிலிருந்து தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் இந்த உதவித்தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. குடும்ப தகராறால் கொடூர மனைவியை தீயிட்டு கொன்ற கணவர் கைது. மொனராகலை பிபிலை பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொலை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் பெண்ணின் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த கோர சம்பவத்தில் உயிரிழந்த பெண் அதே இடத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் படுகொலையானவர் 40 வயதுடைய பெண் எனவும் அவர் 2 பிள்ளைகளின் தாய் எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அப்பகுதியில் கோழி இறைச்சி விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வருபவர் என தெரியவந்துள்ளது. மனைவிக்கு தீயிட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரின் கால்களிலும் எரிகாயங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அவர் தற்போது போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக நிலவி வந்த கடுமையான குடும்ப தகராறு காரணமாகவே இந்த துரதிருஷ்டவசமான படுகொலை அரங்கேறியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த கொடூர சம்பவம் குறித்து பிபலை போலீசார் தடய அறிவியல் அதிகாரிகளுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இளம்பெண் வைத்தியரின் மர்மமான மரணம். மனைவியுடன் தலைமறைவான சந்தேக நபரின் பல மோசடிகள் அம்பலம். கண்டி தெல்தனிய பகுதியில் கார் ஒன்றுக்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண் வைத்தியரின் மரணம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபர் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் 17ஆம் தேதி அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய பெண் பௌதிக சிகிச்சை நிபுணர் 33 வயதான சம்ஜா தர்ஷனி என்ற பெண் வைத்தியர் காரொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதேவேளை இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பெண்ணின் காதலனை தேடுவதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதுடன் இதுவரை சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் தொடர்பான பல தகவல்களை விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபருடன் தொடர்புடையதாக கூறப்படும் பாரியளவிலான நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய குற்றச்செயல்கள் அடங்கிய வலையமைப்பு ஒன்றை நுவரெலியா போலீசார் கண்டறிந்துள்ளனர். நுவரெலியா தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விசேட விசாரணை அறிக்கையிலேயே இந்த விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேக நபர் கொரம்பாவ கொசொல்ல பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த மோசடி நடவடிக்கைகளில் அவரது மனைவிக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்களை ஏமாற்றியமை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி பணம் மோசடி செய்தமை மற்றும் வாகன இறக்குமதி தொடர்பான மோசடிகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபருக்கு எதிராக நாடு முழுவதும் பல நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இதன்படி திருமணம் செய்து கொள்வதாக கூறி 1,18,73,000 ரூபாய் மோசடி செய்தமை மற்றும் மோட்டார் வாகனம் ஒன்றை சட்டவிரோதமாக பயன்படுத்தியமை தொடர்பில் கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. கடந்த 2023 நவம்பரில் பேலியகொட போலீசாராலும் மோசடி விசாரணை பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது. இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி மற்றும் திருமணம் தொடர்பான நிதி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைப்பாடுகளுக்கு உள்ளாகியுள்ள சந்தேக நபரின் மனைவி குறித்தும் பல நிறுவனங்கள் மற்றும் போலீஸ் நிலையங்களோடாக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியாவில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி மாணவர்கள் பேரணி. பலருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல். வவுனியா நகரில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையொன்றின் உயர்தர மாணவர்களால் நடத்தப்பட்ட அனுமதியற்ற வாகன பேரணியொன்றின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் குறித்த பாடசாலை மாணவர்களால் வவுனியா புகையிரத நிலைய வீதியில் பெரும் எண்ணிக்கையிலான மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்களுடன் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மாணவர்கள் கூட்டமாக வீதியை மறித்து ஏனைய வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தும் வகையில் பயணித்துள்ளனர். அத்துடன் அதிவேக திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களில் அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய வகையில் சைலன்சர்கள் பொருத்தப்பட்டிருந்ததோடு வீதியில் ஆபத்தான முறையில் அதிவேகமாகவும் அவர்கள் வாகனங்களை செலுத்தியுள்ளனர். இதுகுறித்து கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று குறித்த பேரணியை வழிமறித்தனர். இதன்போது
போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் போக்குவரத்து இடையூறு விளைவித்தல், சட்டவிரோத மாற்றம், ஒலி மாசு ஏற்படுத்தல், வேகமாக பயணித்தமை, ஆபத்தான முறையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பிலான சட்டங்களின் கீழ் மாணவர்களுக்கு எதிராக போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த சோதனையின் போது விதிமுறைகளை அப்பட்டமாக மீறிய குற்றச்சாட்டில் ஒரு மோட்டார் சைக்கிள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய பல மாணவர்களுக்கு எதிராக வவுனியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக வவுனியா போக்குவரத்து பிரிவு போலீசார் தெரிவித்தனர். இவ்விடயம் தொடர்பாக போலீசார் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மாணவர்கள் இவ்வாறான கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பதையும் வீதி பாதுகாப்பு சட்டங்களை மீறுவதையும் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர். இதேவேளை குறித்த பாடசாலையில் இம்முறை பரீட்சைக்கு தோற்றும் உயர்தர மாணவர்களின் ஒன்று கூடல் இடம்பெற்ற நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிவிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிவிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிவிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.